1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 சொம்பு ஜலம், அதாவது நல்லா உப்பு வாங்கும், அதனால கொஞ்சோண்டு உப்பு. இந்த தினையை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது சொல்ல மறந்து போயிட்டேன் பாருங்க. நல்லா ஒரு 4 தடவை களைஞ்சிவிட்டு 1 மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். இது பாருங்க, தேனை கண்ணுக்கு ரொம்ப நல்லது, மலையில் விளையக்கூடியது. இது தேனும் தினை மாவும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குறிஞ்சி நிலத்துக்கானது உணவு. இது வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது. இதை வச்சு இன்றைக்கி ஒரு உப்புமா குழக்கட்டை தான் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி இந்த இடத்துல போட்டுக்கோங்க, ஒரு முடி தேங்காய், ரெண்டு சொம்பு ஜலம், அதாவது 1 கப்பு தெனை அரிசி எடுத்துன்னு இருக்கேன், அதுக்கு 2 கப்பு தண்ணி, ஒரு முடி தேங்காய், தேவையான உப்பு, கொஞ்சம் தான் அதெல்லாம் உப்பு வாங்கும், அதனால கொஞ்சோண்டு உப்பு. இந்த தினையை வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அது சொல்ல மறந்து போயிட்டேன் பாருங்க. நல்லா ஒரு 4 தடவை களைஞ்சிவிட்டு 1 மணி நேரம் இதை ஊற வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஊறணும் இந்த அரிசியெல்லாம், அதனால் அதை ஊற வச்சுருக்கேன். இந்த சிறுதானியங்கள்னா 4 மணி நேரம் ஊறணுமா? இது சிறுதானியம் தான், இதெல்லாம் எத்தனை மணி நேரம் வேணாலும் ஊறலாம். ஊறாமல் பண்ணக்கூடாது, குறைச்சலாம் 1 மணி நேரம், அதுக்கு மேலே அது எத்தனை நாள் வேணாலும் ஊறலாம். இது எதுக்கெல்லாம் நல்லதுன்னா, பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட்டு ப்ராப்ளம், மூளையில் இந்த மறதியெல்லாம் வருது பாருங்க, அதுக்கப்புறம் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் சுகர் வராமல் தடுக்கும். இது சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை சாப்பிட்லாம். இந்த நோய் எல்லாமே வராமல் தடுக்கும். வந்திருக்கிறவாளும் இதை சாப்பிடலாம். இது பேர் வந்து ஃபாக்ஸ்டெயில் அப்படின்னு பேரான். ஏன்னாக்கா நரியோடைய வால் கலருக்கு இருக்கான் அந்த அரிசி, அதனால அதுக்கு அப்படி பேரான் அதுக்கு. இது வந்து மெயினாக குழந்தைகளுக்கான அரிசி. இது குழந்தைகளுக்கு கொடுக்கும்பொழுது கண் பார்வை நல்லா தெளிவாக தெரியும், அதனால் இது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இந்த அரிசி. அதனால் அடிக்கடி கொடுக்கக்கூடாது, எப்போ ஒரு சமயம் இந்த மாதிரி மாறி மாறி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்போ உங்களுக்கு குதிரைவாலி கஞ்சி போட்டதுக்கு இப்போ எப்போ தேனை குழக்கட்டை போடுறேன் பாருங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். இது நல்லா கெட்டியாக ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து ஆற வச்சு நம்ம உருட்டி உருட்டி இதை உப்புமா மாதிரி பண்ண போகிறோம். இது ரொம்ப நல்ல ஒரு சிறுதானியம். இது தெனை குறிஞ்சி நிலத்தில் முருகனுக்கானதுன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம. தேன் தெனை மாவும் 2 கலந்து தானே சாப்பிடுவா. இந்த மலைவாழ் ஜனங்க இருக்கா இல்லையா, மலைவாழ் மக்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியது இதுதான். இது குழந்தைகளுக்குன்னு சொன்னால இப்போ குழந்தை தான் சாப்பிடணுமானா இல்லை, எல்லாரும் சாப்பிட்லாம். ஆனால் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிறுதானியம், இதை கொடுக்கலாம். ஏன்னா இப்போல்லாம் சிறுதானியம்னா பெரியவா தான் சாப்பிட்றா. சிறுதானியத்தை சிறுவர்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல முதல் இடத்துல வர்றது தெனை, அதனால அப்படி சொல்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகட்டும். இது உடம்புக்கு தேவையான அளவு இரும்பு சத்து கொடுக்கும். இதில் பீட்டா கரோட்டின் இருக்கான், அதனால இந்த மலையில் ஏறுறா பத்தல, அதுக்கெல்லாம் காலுக்கு நல்ல ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா, தினம் ஏறுவா,
இறங்குவா, அதுக்கெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? அது எல்லாத்தையும் இந்த திணை தான் கொடுக்கறதாம். நிறைய இரும்பு சத்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் கூட சாப்பிட்லாம் இதை. ஏன்னா என்ன, இதெல்லாம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னாலே வயிறு அடைச்சிரும். அதனால் நம்ம நிதானமாக வேணுங்கிற அளவுக்கு பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, நம்ம கொழக்கட்டையை உருட்டி இட்லி பானையில் உள்ளே வச்சாச்சு. இப்போ வேக விட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இட்லி பானையை மூடியாச்சு. ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 12 நிமிஷம், இல்லைன்னா 1/4 மணி நேரம் கூட வேகட்டும். ஏன்னா இது வேக டைம் எடுக்கும். ஒரு 12 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். திணை குழக்கட்டை ரெடி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.